கண்டிப்பா விஜய் வெண்ணிலா கழுத்துல தாலி கட்ட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. உண்மையாவே வெண்ணிலா பண்றது ரொம்பவே தேவையில்லாத விஷயம் தாங்க. கூடிய சீக்கிரமே இந்த வெண்ணிலா கேரக்டரை தூக்குனா ரொம்பவே நிம்மதியா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த வெண்ணிலா விஜயை பாடாப்படுத்துறாங்க. முன்னவாது இந்த வெண்ணிலா மேல நம்ம விஜய்க்கு பாசம் இருந்தது, ஆனா இப்போ எதுவுமே இல்லை, ரொம்பவே அதிகமா வெறுக்கிறாங்க. நம்ம நிவின் கிட்ட கூட சொல்லியிருப்பாங்க, வெண்ணிலா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன், காவிரி மட்டும் என் லைஃப்பில் வரலைன்னா கண்டிப்பாக வெண்ணிலா கிட்ட நான் மாட்டிக்கிட்டு தவிச்சு போயிருப்பேன், வெண்ணிலாவோட சுயரூபம் எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையாகவே 100க்கு 100 இதுதாங்க சரி. இப்போவாச்சும் இந்த வெண்ணிலாவை பற்றி விஜய் புரிஞ்சுக்கிட்டாரே, அது வரைக்கும் சந்தோஷந்தாங்க. இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா விஜயும் காவிரியும் ஒரு பாம்பை தான் சீராட்டி பாராட்டி வீட்டில் வச்சு பார்த்துருக்குறாங்க. இந்த வெண்ணிலாவுக்கெல்லாம் பாவம் பரிதாபமே பார்த்தீங்கன்னா பட்டிருக்கக்கூடாது. உண்மையாகவே இந்த வெண்ணிலா ஒரு நன்றி கிட்ட ஜென்மம் தாங்க சொல்லணும். மகாநதியில் அடுத்த வாரத்தில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். இங்கே விஜயை தேடி வெண்ணிலா சவால் விட்டுட்டு போகிறாங்க. கண்டிப்பாக நீ தான் என் கழுத்தில் தாலி கட்டணும், கட்டுவ, உன்னை கட்ட வைப்பேன், கோயிலுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. வெண்ணிலா இப்படிலாம் பேசுகிறத பார்த்துட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி ரொம்பவே ரூடாக நடந்துக்கிறது விஜய்க்கு சுத்தமாக பிடிக்கல. வெண்ணிலாவை அடிக்கிறதுக்காகலாம் போகிறாரு ஒரு ஸ்டேஜில். ஆனால் நம்ம தாத்தா பாட்டி தான் விஜய் சமாதானப்படுத்தி உட்கார வச்சிடுறாங்க. இந்த வெண்ணிலாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பசுபதி இருந்துக்கிட்டு வெண்ணிலா கிட்ட ஒரு பெரிய பிளான் சொல்கிறாங்க, இப்படி பண்ணு, நீ மறுபடியும் மீடியாக்காரங்களை வர சொல்லி நீ ரொம்பவே எமோஷ்னலாக பேசு, விஜய் தான் லைஃபு, விஜய் இல்லைன்னா நான் என் வாழ்க்கையவே முடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லு. அந்த மாதிரி இந்த பசுபதியும் ராகினியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெண்ணிலா கிட்ட ஏற்றி விட்டுருக்குறாங்க. இந்த முட்டாள் வெண்ணிலாவும் அவங்க சொல்கிற பேச்சை அப்படியே கேட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு எப்படின்னாலும் நம்ம காவேரியும் விஜயும் பழி வாங்கணும், அதுக்காக வெண்ணிலாவை பகடக்காயாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த வெண்ணிலாவுக்கு சுத்தமாக புரியலைங்க. உண்மையாகவே வெண்ணிலா விஜய் மேலே உண்மையான பாசம் வச்சுருந்தாங்கன்னா சரி, விஜயோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையை விட்டுட்டு போகிறதான் நல்லது. அதை விட்டுட்டு இப்படி பிடிவாதமாக வலுக்கட்டாயமாக இப்படி விஜயை அடையணும்னு சொல்லிட்டு நினைக்கிறது ரொம்பவே கேவலமாக இருக்குது. மறுபடியுமே பார்த்தீங்கன்னா பிரஸ்காரங்களை வர சொல்லி இங்கே நம்ம வெண்ணிலா பேட்டி கொடுக்குறாங்க. ரொம்பவே கதறி அழுகிறாங்க. இப்போது என்ன அவர் ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த காவிரி பொண்ணே வேணான்னு சொல்லிட்டு விலகிடுச்சு. அவங்க வீட்டில் முதற்கொண்டு நான் போயிட்டு பேசினேன். அவங்க யாருக்குமே விஜய் கூட அவங்க வீட்டு பொண்ணை வாழ வைக்கணும்னு இஷ்டமே இல்லை, அவங்களும் டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் என்னை ஏற்றுக்கவே மாட்டுறாரு. அவர் இல்லைன்னா நான் கண்டிப்பாக உயிரோடையே இருக்க மாட்டேன், உங்கள் முன்னாடியே நான் என்னோட உயிரை விட்டுருவேன். நாளைக்கு அவருக்கும் எனக்கு கல்யாண ஏற்பாடு நாங்கள் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக அவர் கோயிலுக்கு என் கழுத்தில் தாலி கட்டணும், இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே விஜயோட அப்பாவுமே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுக்குறாங்க. விஜயோட சித்தப்பா தான் நான், வெண்ணிலாவோட அம்மா அப்பா சாவுக்கு முழு காரணமே விஜய் தான். விஜய் தான் அவங்கள ஆக்சிடெண்ட் பண்ண சொன்னான், வெண்ணிலாவை ரொம்பவே லவ் பண்ணாதான், அதுக்கப்புறம் வெண்ணிலாவை பிடிக்காம போச்சு, அதனால் வெண்ணிலா அவனுக்கு இடைஞ்சலாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியே நைட்டோட நைட்டாக இங்கேருந்து அனுப்பிச்சி விடணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான். அதே மாதிரி அவன் சொன்ன மாதிரி நானும் மிரட்டினேன், அவங்களும் போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனாலுமே விஜய் விடலை. கண்டிப்பாக அவங்க போயிட்டாங்கன்னா மறுபடியுமே ஒரு நாள் திரும்பி வருவாங்க, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு வாசலில் நிற்பாங்க. எனக்கு அந்த ஏழை வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ண கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை, அதனால் நீங்கள் உலகத்தை விட்டையே அவங்கள அனுப்பிச்சி விட்ருங்க, ஆக்சிடெண்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் விஜய் என்கிட்ட. அதனால தான் நானுமே பண்ணேன். இப்போ வெண்ணிலா அவங்க அம்மா அப்பாவை இழந்துட்டு நிற்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறீங்க, இப்போ எதுக்காக இந்த உண்மையை இங்கே எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இங்கே அன்பு இருந்துக்கிட்ட, அப்போது நான் ஏதோ அவன் சொல்கிற பேச்சை கேட்டு நான் தெரியாதனமாக பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே மாறிடுச்சு, நான் திருந்திட்டேன், எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருந்தது, இப்போ வெண்ணிலா உயிரோடு வந்திருக்கிறா, அவள் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறத பார்த்துட்டு நான் ஒரு பிராய்ச்சித்தம் தேடிக்கலாம், உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் எல்லாரும் முன்னாடியுமே உண்மையை சொல்கிறேன். கண்டிப்பாக விஜய் வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டுறதான் அவன் பண்ண பாவத்துக்கு ஒரு நன்றி கடனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வெண்ணிலாவும் அஜயோட அப்பா பேசுகிறதும் ரொம்பவே பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, ரொம்பவே வைரல் ஆகிட்டுருக்கு. எல்லாருமே பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா இங்கே பார்த்துட்ருக்குறாங்க. ஆளாளுக்கு தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க. இங்கே காவேரியோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க தான் சொல்லணும். இங்கே சாரதா இருந்துக்கிட்டு விஜயை பற்றி ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க. பாருடி, இப்போ வரைக்கும் நீ இந்த பையன் வந்து பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உன்னை கூப்பிடுவான்னு சொல்லிட்டு நீ நம்பிக்கையில் இருக்க. அவள் எவ்வளோ பெரிய ஒரு அநியாயத்தை பண்ணியிருக்கிறான். லவ் பண்ண பொண்ணோட குடும்பத்தையே கொல்ல ஆள் அனுப்பிச்சிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒருத்தனையா நீ மனசில் நினச்சிட்டு இருக்கிற? நான் சொல்கிறத மட்டும் கேளு, நீ டிவோர்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதம்மா ரொம்பவே பிடிவாதமாக காவேரி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் காவேரி இருந்துக்கிட்ட, அம்மா நீ அவங்க சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கிக்கிறாத, இதெல்லாம் வந்து பக்காவாக பிளான். அதனால தான் வந்து இங்கே விஜய் மேலே பண்ணாத எல்லாத்தையுமே வந்து பண்ணதா சொல்லி புறணியை கிளப்பி விட்டுருக்குறாங்க. உங்களுக்கு போக போக எல்லாமே தெரியும். நீங்கள் நடக்கிறத மட்டும் பார்த்துட்டு அமைதியாக இருங்க, நீங்கள் எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே சாரதம்மா உடனே அழ ஆரம்பிச்சுறாங்க. என்னடி இப்போ கூட நீ நம்ப மாட்டுற, இவ்வளோ தூரம் அவங்க சித்தப்பாவே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு, ஆனாலுமே நீ அந்த பையன்தான் நல்லவன்னு சொல்லிட்டு இப்படி இருக்கியடி, நான் என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாம்மா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம தாத்தா பாட்டிக்குமே விஷயம் தெரிய வருது, விஜய் காதுக்குமே விஷயம் போகுது. இங்கே தன்னோட சித்தப்பா மேலே பயங்கர கோவத்தில் விஜய் இருக்கிறாரு. விஜய் இருக்கிற கோவத்தில் அவங்களோட சித்தப்பா மட்டும் கையில் கிடச்சா அவ்வளோதான், குஸ்கா தான். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா செம்ம கடுப்பில் இருக்கிறாரு. பசுபதி ராகினி பார்த்திங்கன்னா மறுபடியும் செமையாக பிளான் பண்ணுறாங்க. அப்பா இவ்வளோ நடந்துமே அந்த விஜய் கல்யாணத்துக்கு வரலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கும் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன். நான் எப்போவோ ஆளுங்களை அனுப்பிச்சுட்டேன் அந்த காவிரியை கிட்னாப் பண்ணேன். காவேரி மேலே தானே அவன் உயிராக இருக்கிறான். காவேரிக்கு எதுனாலும் ஒன்றுனா கண்டிப்பாக அவன் தாங்க மாட்டான். அவளுக்காவாச்சும் அவன் கண்டிப்பாக வெண்ணிலா கழுத்தில் வந்து தாலி கட்டுவான், கட்ட வைப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டால் ராகினிக்கு செம்ம ஷாக்காக இருக்குது, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னப்பா எனக்கு தெரியாமல் பெரிய பிளான் போட்டிருக்கீங்க, எனக்கே சொல்லலை, சொல்லாமல் பண்ணலாம், உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தாம்மா பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே அதே மாதிரி பார்த்திங்கன்னா காவேரி வந்து கிட்னாப் பண்ணிடுறாங்க, கடத்தி வச்சிடறாங்க. நம்ம விஜய்க்குமே விஷயம் தெரியுது. இங்கே பசுபதி இருந்துக்கிட்டு அவரே கால் பண்ணி வந்து சொல்கிறாங்க, விஜய் நீ மட்டும் இப்போ கோவிலுக்கு வரலைன்னா கண்டிப்பாக நீ உயிருக்கு உயிராக நேசிக்கிறிய உன் காவிரி இந்த உலகத்துலேயே இல்லாமல் போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவுமே அனுப்பிச்சி விட்றாங்க. இதை பார்த்த விஜய்க்கு செம்ம ஷாக்காக இருக்கு. பசுபதி, உன்னை அன்னைக்கே வந்து நான் கொண்டிருக்கணும், உன்னை அடிச்சுட்டு சரி திருந்துவேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தல, ஏன் தப்பு தான், என் காவிரிக்கு மட்டும் எதுனாலும் ஆச்சுன்னா அவ்வளோதான், நீ உயிரோடையே இருக்க மாட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ டைம் ஆக்க கண்டிப்பாக அங்கே காவேரிக்கு அப்படியே சின்ன சின்ன காயத்துலேருந்து பெரிய காயமாக வந்து நாங்கள் இது பண்ணுவோம், ஒழுங்கு மரியாதையாக நீ வந்து கோயிலுக்கு வந்துரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய் வந்து பசுபதி சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கே கோவிலுக்கு கிளம்பி வர்றாரு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விஷயத்த வந்து நம்ம நிவின் கிட்ட வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம காவிரியை கடத்தி வச்சு இந்த மாதிரி நீ கட்டாயப்படுத்தி வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டணும்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடுமே செஞ்சிட்ருக்குறாங்க. நீ எப்படினாலும் காவிரி ஃபோனை வச்சு ட்ரேஸ் பண்ணி அவங்க காவிரி எப்படினாலும் வந்து காப்பாற்றிட்டு வந்துடு நிவின் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. நம்ம நிவினுமே கண்டிப்பாக நீங்கள் போங்க, தைரியமாக போங்க, நீங்கள் வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அங்கே காவிரியை நான் கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இங்கே தீவிரமாக களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம நிவின். இங்கே பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜய் எப்போ வருவான்னு சொல்லிட்டு வாசல்லையே நின்று இருக்கிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக விஜய் வந்து தான் ஆகணும், வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ரொம்பவே திமிரில் இருக்கிறாரு. அதே மாதிரி இங்கே விஜயுமே வராங்க பாருங்கள். இங்கே கட்டாயப்படுத்தி நம்ம வெண்ணிலா பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. டைம் வேறு ஆகிட்டே இருக்குது, முகூர்த்த டைம் வேறு ஆகுது. இங்கே மீடியாக்காரங்களுமே பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்தை வந்து லைவாக வந்து இங்கே டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசி நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம நிவின் வந்து காவேரியை காப்பாற்றி இங்கே கோயிலுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கு செம்மையாக சந்தோஷமாக இருக்குது. இங்கே வெண்ணிலா பக்கத்தில் இருந்து வேகமாக எழுந்துடுறாரு. எழுந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்ததுமே வந்து அவங்களோட சித்தப்பாவை தான் வெளுத்து வாங்குறாரு. அங்கே போலீஸுமே பார்த்திங்கன்னா வந்துடுறாங்க விஷயம் தெரிஞ்சு. போலீஸ் இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா விஜயை வந்து தடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எல்லாத்தையுமே வந்து நம்ம விஜய் வந்து மீடியா முன்னாடி வந்து சொல்கிறாங்க, நான் பண்ணவே இல்லை, இந்த பசுபதியும் ராகினியும் தான் இந்த மாதிரிலாம் வந்து காவிரியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு எதிராக எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எங்கள் சித்தப்பா கிட்டையுமே சொல்லி இந்த மாதிரி பொய் சொல்லி தான் வந்து என் மேலே ஒரு தப்பான ஒரு செய்தியை வந்து பரப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சொல்கிறாரு. இங்கே பார்த்திங்கன்னா விஜயோட சித்தப்பாவையுமே
கைது பண்ணிடுறாங்க. அவரோட பசுபதி எல்லாத்தையுமே கைது பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்னொரு பக்கம் ரொம்பவே வெண்ணிலா ஷாக்கில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீடியாக்காரங்க வந்து விஜய்கிட்ட கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. இப்போ உங்களை நம்பி தான் வெண்ணிலா இருக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் அவங்க கழுத்தில் தாலி கட்டலைன்னா அவங்க வந்து எதனாலும் சூசைட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எங்கள் ப்ரெஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ரொம்பவே தெளிவாக எடுத்து சொல்கிறாரு. எனக்கு காவேரி மட்டும்தான் பொண்டாட்டி. வெண்ணிலா வந்து என்னோட ஃபாஸ்ட் லைஃப் தான். அந்த பொண்ணு தான் புரிஞ்சுக்கவே மாட்டுது. அந்த பொண்ணுக்கு ஒரு நல்லபடியாக நல்ல லைஃப்பை அமைச்சு தர்றது என்னோட கடமை. நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு வந்து இங்கே விஜய் இருந்துக்கிட்டே சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே முக்கியமான விஷயத்த வந்து போட்டு உடைக்கிறாரு. வெண்ணிலாவும் நானும் கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட தான் வந்து சொல்கிறீங்க. அதையும் தாண்டி நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துட்டோம். அதுக்கு சாட்சியாக இப்போது என்னோட குழந்த காவேரியோட வயிற்றில் வளருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லார் முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து சொல்லிடுறாரு. இதை கேட்டு இங்கே எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது. வெண்ணிலா பார்த்தீங்கன்னா அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க தான் சொல்லணும். இங்கே விஜய் பேசுகிறதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி வீட்டில் நியூஸில் பார்க்குறாங்க. அண்டு காவேரியோட ஃபேமிலி இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுங்க. கண்டிப்பாக இந்த வெண்ணிலா அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா விஜயோட லைஃப்பை விட்டு போக போகிறாங்க. இந்த வாரம் ப்ரொமோ வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரியுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.